டேபிள் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அதாவது ட்ரிகோனோமெட்ரி டேபிள் வேல்யூ தெரிஞ்சு நீங்க போடலாம். காசு வந்து எப்போ வந்து 1 கிடைக்கும் அப்படின்னு 0 டிகிரில கிடைக்கும். அப்ப 0 டிகிரி போட்டுக்கணும். சரிங்களா? ஓகே. sin இன்வர்ஸ் 1/2 எப்போ கிடைக்கும் அப்படின்னா 30 டிகிரி. இல்ல கால்குலேட்டர்லயே போட்டுறலாம். ஏன் டைம் அது வேஸ்ட்? அதோட தான் போட்டுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே டக்குன்னு சொல்லு பார்க்கலாம். கால்குலேட்டரே இருப்பாது. வித்தவுட் யூசிங் கால்குலேட்டர்னாங்க அப்ப கால்குலேட்டர் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப பார்த்துக்கோ. இல்ல எக்ஸாம் ஃபுல்லா கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்கன்னு அர்த்தம். ஆமா. ஓகே. அப்ப இது என்ன ஆன்சர்ஸ் டக்குன்னு சொல்ல பார்க்கலாம். 60 டிகிரியா? tan inverse of root 3. 60. ஓகே. அதே மாதிரி அடுத்து sin 0 இப்பதான் பார்த்தோம். sin inverse of 0 வந்து 0. 0. இது எவ்வளவு? 45 டிகிரி. This is also 45 degrees, correct? இது வந்து நெகட்டிவ் வருது. நெகட்டிவ்னா என்னது? 180 மைனஸ் அந்த ஆங்கிளும் அந்த ஆங்கிளும். ஓகே. இப்போ நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். நெகட்டிவ்க்கு என்ன ஃபார்முலா சொல்றாங்கன்னா sin inverse of -x minus sin inverse x. சரிங்களா? அதே cos inverse of -x வந்தா என்ன சொல்றாங்கன்னா pi minus cos inverse of xங்கறாங்க. இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கோ. சரிங்களா? இதுக்கு cos inverseக்கு pi minus வரும். சரியாப்பா? அதே மாதிரி tan inverse of -x என்ன வரும்னா minus tan inverse of x தான். minus tan inverse of x. இது நீங்க எழுதுனா போதும். சரிங்களா? அப்ப மேபி ரெண்டு ஆன்சர் வந்தாலும் வரலாம் இல்ல ஒரு ஆன்சர் வந்தாலும் நீங்க செக் பண்ணி சொன்னா சரி. இது என்னது ஃபோர்த் குவார்ட்டர்ல வரலாம். என்ன ஃபோர்த் குவார்ட்டர்னா செகண்ட் குவார்ட்டர். நான் செக் பண்ணி போட்டு போட்டுருங்க. சரிங்களா? அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்? tan inverse of 1/. tan inverse of 1/root 30. minus 30 யா? இல்ல 30 தான். இல்ல மைனஸ் இருக்குல்ல. ஓ மைனஸ். minus 30 டிகிரி வரும். மைனஸ் போட்டா -30 அப்புறம் 180 -30 சோ 150. 150 டிகிரி வரலாம். 150யும் -30. either -30 or 150 டிகிரி. இது மைனஸ் சைன் வந்துருக்கு. இது பாருங்க மைனஸ் சைன் வந்துருக்கு. அப்ப எந்தெந்த குவார்ட்டர்ல மைனஸ் ஆகும்னு சொல்லிக்கிறேன். either செகண்ட் குவார்ட்டர் ஆர் தேர்ட் குவார்ட்டர். சரிங்களா? pi minus or pi plusல வரலாம். சரிங்களா? pi minus வந்துனா 1/2. 1/2னா என்ன வேல்யூ வரும்? cos inverse of 1/2னா 60 டிகிரியா? cos inverse of -1/2 வந்து 120. So 120யும் 60. 120 or 240 டிகிரி வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா தேர்ட் குவார்ட்டர்னா 240 வரும். தேர்ட் குவார்ட்டர்னா. ஓகேங்களா? அவன் ரேஞ்ச் என்ன சொல்லிக்கிறான்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரைட் வந்து பைன்னு சொல்லிக்கிறாங்க. பாருங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைன்னு சொல்லிக்கிறான். அப்ப பை ரேஞ்சில் எழுதுவோம். சரிங்களா? பை ரேஞ்சில் எப்படி எழுதுவீங்க? பை மைனஸ் பை பை 6 எழுதுவோம். பாருங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைன்னு சொல்லிக்கிறான். அப்ப பைல தான் எழுதுவோம். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி எழுதக்கூடாது. இது என்ன வரும்? மைனஸ் பை பை 3ன்னு வரும். சரிங்களா? இதுக்கு 115 எழுதுறீங்க. பை மைனஸ் பை பை 3. பை மைனஸ் பை பை 3 தட் இஸ் ஈக்குவல் டு 2 பை பை 3. இது எழுத தெரியுமா உனக்கு? அப்ப எல்லா வேல்யூஸ் என்னக்கு மாத்துறீங்க? பைக்கு மாத்திருங்க. இது மாதிரி எழுதக்கூடாது. பைக்கு மாத்திருங்க. சரிங்களா? மாத்த தெரியுங்களா? நான் சொல்லி கொடுக்கணும். நீங்க ஒரே சொல்லிடுறீங்க. அதாவது நான் ஆல்ரெடி என்ன சொல்லிக்கிறேன்? பை மைனஸ் தீட்டா ஆர் பை பிளஸ் தீட்டான்னு சொல்லிக்கிறேன். கரெக்ட்டுங்களா? அப்ப பை மைனஸ் இது எவ்வளவு சொன்னீங்க? 120. அதான் 30 சொன்னீங்க. 1/2 ஓட வேல்யூ 30. கரெக்ட்டுங்களா? இல்ல -1/2 வந்து 120 தான். 60 டிகிரி. இல்ல மைனஸ் விட்டுருங்க. நீங்க கால்குலேட்டர் வந்து பையோட ஆன்சர் வராது. இதுல தான் நீ போட வேணும். 60 டிகிரியோட ரொட்டேஷன் என்னன்னா பை பை 6. ஓகேங்களா? அப்ப பை மைனஸ் பை பை 6 ஓட வேல்யூ என்ன? பை 120. அதான் 120 இது நம்ம இந்த மாதிரி எழுதலாம். இன் டெர்ம்ஸ் ஆஃப் பைன்னு சொல்லிக்கலாம் பாருங்க. ஓ 120 எழுதுறதுனால இந்த மாதிரி இன் டெர்ம்ஸ் ஆஃப் பைல எழுத சொல்ல இந்த டேர்ம் எழுதிருங்க. சரிங்களா? அடுத்து என்னது? பை பிளஸ் பை பை 6. தட் இஸ் ஈக்குவல் டு 7 பை பை 6. சரிங்களா? அப்ப இதனோட வேல்யூ நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க 120 டிகிரி. இதனோட வேல்யூ 240 டிகிரி. இது நீங்க மென்ஷன் பண்ணனும் அவசியம் இல்ல. அதனால இத நீங்க மென்ஷன் பண்ணாதீங்க. சரிங்களா? சரி இதே மாதிரி கடைசி இது வந்து நீ இப்ப பைல சொல்லு பார்க்கலாம். sin inverse of -√3/2. புரியல. sin inverse of -5/2. 3 இதனோட ஆன்சர் பைல சொல்லுங்க. sin inverse of -√3/2. -60. அதுதான் அப்படி சொல்லக்கூடாது. -60 னா -5/3 வரும். கரெக்ட்டுங்களா? -5/3 அப்புறம் π -
minus 5 5. plus 5 by 3. Oh, 5 plus. அப்ப என்னாச்சு 4 5 by 3 கரெக்ட்டுங்களா? Sin நெகட்டிவ்னா எந்த குவாட்ரண்ட் வரும்? தேர்ட் குவாட்ரண்ட், தேர்ட் அல்லது ஃபோர்த் குவாட்ரண்ட். தேர்ட் ஆர் ஃபோர்த் குவாட்ரண்ட் நெகட்டிவ் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? ஆல் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் பாசிட்டிவ், சைனும் அதோட ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவ், டேனும் அதோட ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவ், காசும் அதோட ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவ். அப்ப மத்த இடத்துல என்ன ஆகும்? சைன் எங்க நெகட்டிவ் இருக்கும்? சைன் இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் நெகட்டிவ் இருக்கும் தெரியுங்களா? தேர்ட் குவாட்ரண்ட்லயும் நெகட்டிவ் இருக்கும். சரியாப்பா? ஓகே. தேர்ட் குவாட்ரண்ட் எப்படி எழுதுவீங்க? 5 plus plus theta. 5 by 3 5 plus 5 by 3 கரெக்ட்டுங்களா? ஃபோர்த் குவாட்ரண்ட் வந்துனா 2 pi minus 5 by 3 ன்னு எழுதணும். சரிங்களா? 2 pi minus 5 by 3. அப்ப இது எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 4 pi by 3 ன்னு வரும். இது எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? 6 6 minus 1 5 அப்ப 5 pi by 3 ன்னு வரும். கரெக்டாப்பா? அப்ப இதோட ஆன்சர் இன் டெர்ம்ஸ் ஆஃப் 5 னா அது மென்ஷன் பண்ணி எழுதிக்கீங்க. சரிங்களா? தேர்ட் குவாட்ரண்ட்னா இந்த ஆன்சர், ஃபோர்த் குவாட்ரண்ட்னா 5 by 3. கிளியராமா? இதே மாதிரி நீங்க இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் எழுதுவீங்களா? அங்க பாருங்க ரேஞ்ச் கேக்குறான். ரேஞ்ச் என்ன பண்ணுவீங்க? 0 போட்டா என்ன நடக்கும்? cos 0 1. அப்ப என்ன கிடைக்கும்? 2 ஆயிடும். 2 less than or equal to f of x less than or equal to pi போட்டா -1 அப்ப 6 ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? இதே மாதிரி மத்தத போட முடியுமா மட்டும் பாருங்க. So 0 to 6. 0 to range வந்து 0 to 6. sorry. Okay. 2 to 6 இல்லையா? 2 to 6, 2 to 6, 2 to 6. அதே மாதிரி இன்வெர்ஸ் கேக்குறான். இதனோட இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எப்படி போடலாம்? கேக்குறான். இன்வெர்ஸ் கேக்குற மாதிரி f இன்வெர்ஸ். இல்ல இல்ல. என்ன கேக்குறாங்க? ஏன் இன்வெர்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. ஏன் இன்வெர்ஸ் இருக்குன்னு கேக்குறான். ஏன் இருக்கு? ஏன்னா இன்வெர்ஸ் எக்ஸிட் ஆகும்ல. இன்வெர்ஸ் எக்ஸிட் ஆனா உனக்கு அந்த 0 to pi ல அந்த வேல்யூ எக்ஸிட் காஸ் எக்ஸிட் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிட்னா உனக்கு இன்வெர்ஸ் அது மேபி எக்ஸிட் ஆகும். அது செக் பண்ணி பார்க்கலாமா? அது இன்வெர்ஸ் வேல்யூ எடுத்ததாதான் நமக்கு தெரியும். எழுதிடலாமா? அந்த வேல்யூஸ் வந்து எக்ஸிட் ஆனா இன்வெர்ஸ் இருக்குமா? ஆமா, ஒவ்வொரு வேல்யூக்கும் एक्चुअली உங்களுக்கு ஃபங்க்ஷன் படிச்சிட்டீங்களா? ஃபங்க்ஷன்ல 1 1 on 2 ஃபங்க்ஷன் என்ன? 1 to 1 to 1 1 to 1 and on 2 ஃபங்க்ஷன். 1 to 1 1 to many அது ஃபங்க்ஷனோட மீனிங் என்ன தெரியுமா கேட்டேன். ரெண்டு எக்ஸ் வேல்யூக்கு ஒரு நம்பர் ப்ராடக்ட் இருக்கும். இங்க ஒரு எக்ஸ் வேல்யூ இங்க ஒரு எக்ஸ் வேல்யூனா 1 1 என்னது? இங்க ஒரு வரும் இங்க ஒன்னு வரும். கரெக்ட்டுங்களா? அத 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் வரும். கரெக்ட்டுங்களா? சேம் பாயிண்ட் வரும் 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் வரணும். அப்ப 1 1 on 2 னா கண்டிப்பா இன்வெர்ஸ் இருக்கு. சரிங்களா? என்ன சொல்லுவீங்க? on this interval the points are different, therefore the values are exit. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எனி 1 1 and on 2 ஃபங்க்ஷன் வந்து இன்வெர்ஸ் வேல்யூஸ் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸிட். சரிங்களா? 1 1 on 2 ஃபங்க்ஷன் வந்து இன்வெர்ஸ் வேல்யூஸ் எக்ஸிட். சரிங்களா? அப்ப 0 to pi ல என்னன்னா cos x வந்து 1 1 on 2. சரிங்களா? அப்ப அதனோட லைஸ் பிட்வீன் வேல்யூ என்ன கிடைக்கும்? 2 to 6 ல தான் வரும். டிஃபரண்ட் வேல்யூ தான் கிடைக்கும். அதனால வந்து இன்வெர்ஸ் வந்து எக்ஸிட். சரிங்களா? y ன்னு கேட்டானா f வந்து 1 1, therefore it is satisfy the inverse function is satisfy. சரிங்களா? சரி, இதுல இருந்து இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது y ன்னு எடுத்துங்க. so y minus 4 whole divided by minus 2 cos inverse of y minus 4 whole divided by 2. y minus அப்ப 4 minus எழுதிக்கலாமா? 4 minus divided by 2 cos inverse. கரெக்ட்டுங்களா? minus 2 தானே. அத minus 2 நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டீங்களா வேல்யூ? இது 4 minus y ன்னு எழுதிட்டீங்களா? ஓகேங்களா? இதே மாதிரி வச்சு போட்டுறலாமா எல்லாத்தையுமே? இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேவையில்லை. அப் டு 7 வரைக்கும் போட்டுருவீங்களா? சரி, ட்ரிகோனோமெட்ரி ஈக்குவேஷன் அடுத்தது. ஈக்குவேஷன் என்னடா என்ன? ஈக்குவேஷன்னா ஈக்குவல் டு 0 சம் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனோ இல்ல டிஃபரன்ஷியேஷனோ இல்ல இங்க ட்ரிகோனோமெட்ரி டேர்மோ வந்துச்சுன்னா அது ட்ரிகோனோமெட்ரி ஈக்குவேஷன். சரிங்களா? என்னது ஈக்குவல் டு 0. சப்போஸ் sin squared x plus 3 sin x plus 2 equal to 0 வந்துனா this type of equation is called a trigonometric equation. சரிங்களா? trigonometric term involved ஆயிட்டு ஒரு equation ஃபார்ம் ஆச்சுனா that equation is called a trigonometric equation. சரிங்களா? சரி, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இங்க கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இதோட வேல்யூ என்ன இருக்கு? நீங்க கால்குலேட்டர்ல டக்குன்னு சொல்லிடுங்க. இதோட வேல்யூ என்னவா இருக்கும் போது
cos is equal to cos minus அப்படி இல்ல. cos காஸ் inverse இன்வெர்ஸ் of ஆஃப் என்ன போடணும்? காஸ் cos இன்வெர்ஸ் ஆஃப் inverse of -0.7 அப்படின்னா மீனிங் என்ன? எந்த குவார்டர்ல இருக்குன்னு செக் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? 134ன்னு காட்டுது. செகண்ட் குவார்டர்லயும் தேர்ட் குவார்டர்லயும் இருக்கும். கரெக்ட்டுங்களா? தேர்ட் குவார்டர். என்னாச்சு? என்ன சத்தம்? ஆ ஓகே. அது செகண்ட் குவார்டர்லயும் தேர்ட் குவார்டர்னு இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப ஆ செகண்ட் குவார்டரோட வேல்யூ என்ன? தேர்ட் குவார்டரோட வேல்யூ என்ன? இல்ல அவங்க வந்து காஸ் கேக்குறாங்க. ஸோ காஸ் எங்க நெகட்டிவா இருக்கும் தானே? ஆ ஓகே புரியுது. செகண்ட்லயும் தேர்ட்லயும். செகண்ட்ல நீ சொன்னது கரெக்ட். 134 சொன்னியா? ஆ அப்ப 130 போர்ஸ்ல என்ன வரும்? அப்ப நீ எப்படி போர்ஸ்ல வந்து கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் 180 காஸ் பிளஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 0.7க்கு கண்டுபிடி. இல்ல இதை 180 ஈஸி. பிளஸ் 134 தானே வரும். ஆ ஆ ஆ ஆ. 180 பிளஸ் 134. அவ்வளவு பெருசா போடக்கூடாது. 132ல இங்க வந்துடும். அப்படி போடக்கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 0.7 என்னன்னு கண்டுபிடி. காஸ் இன்வெர்ஸ் 0.4 தான் 134. நீ மைனஸ் போட்டு 134ல வராது. காஸ் 134 இன்வெர்ஸ் இங்க வந்து மைனஸ் 90 குள்ள 0.4 தான் இல்ல இருக்கும். 0.4. பிளஸ் தான் சொன்னேன். காஸ் இன்வெர்ஸ் ஸோ ஆஃப் பிளஸ் வந்து 45.57. 45.5. 57. அப்ப என்னாச்சு? பை மைனஸ் 45.5 பை பிளஸ் 45.5. சரிங்களா? ஆனா ஏன் மைனஸ் போடக்கூடாது? பிளஸ் போடுறோம். இன்னொரு சொல்லு. ஏன் மைனஸ் போடக்கூடாது? மைனஸ் 0. நீ ஏன் மைனஸ் போடக்கூடாதுங்கிற? நீ மைனஸ் போட்டேன்னா என்ன கிடைக்குது ஆங்கிள்? இது வந்து நீ 45.5ன்னு சொல்லிட்டியா? நீ மைனஸ் சொல்லும் போது என்ன நடக்குது அப்படின்னா 134 டிகிரி தான் கிடைக்குது. ஆமா 134 டிகிரினா ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் குவார்டரோட வேல்யூ வந்துருச்சு. தேர்ட் குவார்டர் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்ப? 180 பிளஸ் 134. 134 எப்பறம் போடுவ? ஆல்ரெடி செகண்ட் இங்க இருந்து எழுதா 134 போடலாம். நீ இங்க இருந்து எழுதுற இங்க இருந்து 180 ஆட் பண்ற. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செகண்ட் குவார்டர் இருந்து தேர்ட் குவார்டர் போட்டு 180 வேணுமா? யோசிக்க முடியுதா? செகண்ட் குவார்டர் இருந்து தேர்ட் குவார்டர் இல்ல. நீ இந்த ஆரிஜின்ல இருந்து போறதா 5 பிளஸ் 180. நீ என்ன பண்ற? இங்க இருந்து கண்டுபிடிச்சுக்கிற. இங்க இருந்து இது 180 கிடையாது. 180 ஆட் பண்ண கூடாது. நான் அதனால ஈஸியா என்ன சொன்னேன்? எப்ப இருந்தாலும் ஃபர்ஸ்ட் குவார்டர் வேல்யூ கண்டுபிடிச்சுக்கோ. தீட்டா வேல்யூ பிளஸ் போட்டு ஃபர்ஸ்ட் குவார்டர் வேல்யூ கண்டுபிடிச்சுக்கோ. அங்க இருந்து நீ தெரிஞ்ச ஃபார்முலா அப்ளை பண்ணா உனக்கு ஈஸியா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டவுட் இருக்குதா? அண்டர்ஸ்டாண்ட். சூப்பர். ஓகேங்களா? எப்பவுமே ஃபர்ஸ்ட் குவார்டர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமே நீ ஆட் பண்ணி போடுது. சரியாப்பா? ஓகே. நீ சொன்ன ஆன்சர் கரெக்ட். 134 டிகிரி போட்டாங்க. ஆக்சுவலி செகண்ட் குவார்டர் தான் கரெக்ட். சரிங்களா? ஒன் சொல்யூஷன் சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? இதே மாதிரி எத்தனை சொல்யூஷன் இன்னொன்னு என்ன இருந்துச்சு? நான் சொன்னேன்ல 5 பிளஸ் 45 டிகிரி. அப்ப நீ என்ன வரும்? 180 180னா 256 டிகிரி. கரெக்ட்டுங்களா? அது வெறும் நான் சொன்ன ஆன்சரும் 360 மைனஸ் தட் ஆன்சர் தானே? அதாவது 180 மைனஸ் 45.5 சொன்னியா? இல்ல நான் சொன்னது வந்து 134. அது நீ நெகட்டிவ்ல சொன்ன. நான் பாசிட்டிவ் சொன்னேன். காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 0.7 என்ன வேணும் கண்டுபிடிச்சிடுறா கண்ணே. உனக்கு செகண்ட் குவார்டர் வேணும் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? இல்ல அதுக்கு பதிலா நம்ம ஏன் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் -0.7 கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவும் 360 மைனஸ் அந்த வேல்யூ தான் ஆன்சரா போடணும். நீ இந்த பக்கம் ரேஞ்சில் வரங்கறியா? அதாவது இப்படி வரங்கற கரெக்டா? இங்க இருந்து இப்படி வரங்கற கரெக்டா? சரி போட்டுக்கோ. நான் என்ன சொல்றேன்? கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்றேன். நீ வந்து கிளாக் வைஸ்ல சுத்தலாங்கற கரெக்டா? அதாவது என்ன பண்றேன்னா இங்க இருக்குது தீட்டா வேல்யூ சார். இங்க வந்து நான் வந்து 134 டிகிரின்னு சொல்லிட்டேன். அப்ப நான் இங்க இருந்து இப்படி கொண்டு வந்துக்கிறேன் அப்படிங்கற. அதான் அவன் கொண்டு வந்துக்கறான். அதனால நீ அப்படி சொல்ற. கரெக்ட்டுங்களா? ஓகே கரெக்ட் தான். நான் வந்து நார்மல் ஐடியா சொல்றேன். நீ ஃபர்ஸ்ட் குவார்டர் வந்து கண்டுபிடிங்க. நீ இங்க இருந்து இந்த ஆன்டி கிளாக் வைஸ் சொல்ற போட்டுக்கோ. சரிங்களா? ஓகேங்களா? ஓகே அவன் சொன்ன ஐடியாவை நீ வச்சு யூஸ் பண்ணிக்கோ. சரி இது சொல்ற கண்ணு. என்னோட வேல்யூஸ் நீயே சால்வ் பண்ணி அனுப்பு. ஸ்கிரீன் ஷேர் பண்ணு. சால்வ் பண்ணி அனுப்பு பார்க்கலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா? டைம் கம்மியா தான் இருக்குதாமா? ஆமா. நான் அப்படியே போட்டுறவா? போட்டு சொல்லு பார்க்கலாம். Solve tan 2a is equal to minus. So tan inverse of that கண்டுபிடிச்சிட்டு tan inverse minus 2.1. இது வந்து 2a ஓட வேல்யூ. 2a ஓட வேல்யூ. அது டிவைட் பை 2 போடணும்.
ஸோ minus 46.4 அப்ப A ஓட நமக்கு வேல்யூ வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டும் ஃபோர்த் குவாட்ரண்ட் இல்ல அவசரப்படாத. 2A ஓட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்க. A ஓட வேல்யூ வேணும்ல. A ஓட வேல்யூ டிவைட் பை 2 போடணும்ல. இல்ல 2A யோட வேல்யூ தான் A யோட வேல்யூ தான் 45. ஓகே. அப்ப A ஓட வேல்யூ தான் மைனஸ். ஓகே சூப்பர் வெரி குட். A யோட வேல்யூ வந்து -46.4. ஸோ ஓகே. செகண்ட் குவாட்ரண்ட்டும் ஃபோர்த் குவாட்ரண்ட் வேணும். ஸோ அவசரப்படக்கூடாது. ஓகே. இது எங்க வரும்? 180 90 இங்க பாரு இங்க 180 சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இங்க ஆங்கிள் வந்து 2A இருக்குது. கரெக்ட்டுங்களா? 2A னா அப் டு 360 டிகிரி வரைக்கும் நீ கண்டுபிடிக்கணும். இது ஆங்கிள் 2A க்கு மாத்தணும். 0 less than 2A less than 360 டிகிரிக்கு மாத்திரணும். சரிங்களா? ஏன்னா ஆங்கிள் 2A தானே இருக்குது. புரியுதுங்களா? அப்ப எந்தெந்த குவாட்ரம் வரும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். செகண்டும் ஃபோர்த்தும். அப்ப செகண்ட் போறது இது வந்து 2 ஆலயே மல்டிப்ளை பண்ணீங்க. 2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. சரிங்களா? 90 அவன் x வந்து இத சொல்லிக்கணும். நீ 46 நீங்க x வந்து இது வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 92 மாதிரி வருது. 92.8. இல்ல அவனுக்கு என்னமோ வேற வருது ஆன்சர். கரெக்ட்டா போட்டுக்கிறீங்க பாருப்பா. ரேடி டிகிரி கரெக்ட்டா போட்டுக்கிறீங்க பாருங்க. ஓ 2A வந்து எக்ஸா மாத்திட்டாங்க. இல்ல அது ஓகே. அதான் நீ ஆங்கிள் வந்து என்ன வரும் கரெக்ட்டா போடு. அது மிஸ்டேக் ஆயிடுது. 64.5 ரைட். tan inverse of -2.1 கரெக்ட்டா அக்யூரேட்டா சொல்லுப்பா. எவ்வளவு வருது? 64.54. கரெக்ட்டா தானே வருது? ஆ கால்குலேட்டர் அங்க இருந்து பார்த்து தெரியலடா. டேய் வெளிச்சடிக்குது. கிளார் அடிக்குது. ஓகே. அப்ப அது இது கரெக்ட் ஆன்சர் கரெக்ட்டுங்களா? ம் சரி. அப்புறம் அடுத்தது இருந்து என்ன பண்ணுவீங்க? 360 இது பண்ணுவீங்களா? ம் 180 தான் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா 180 டிகிரி தான் அவன் கொடுத்துக்கிறான். ஆமா. அப்ப அந்த ஓ 180 டான் கிராஃப் அதனால. tan கிராப் டிராப் பண்ண வேண்டாம். அவன் கேட்கிறான் கிராப் டிராப் பண்ண சொல்லிக்கிறான். சால்வ் தான் சொல்லிக்கிறான். தேவையில்லை. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு ஆன்சர் இது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இது எப்படி வந்து தெரியுதா? ரெஃபர் பண்ணி பாரு. டவுட்னா நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது 180 ஓட வேல்யூனா அப்ப 180 வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்ப அடுத்த ஆன்சர் வேணும். அடுத்த ஆன்சர் உங்களுக்கு என்ன 2a x. நீங்க x a என்னன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அப்ப a இந்தங்கறனா திரும்ப இன்னொரு குவாட்ரண்ட் வேணும்ல. அப்ப இன்னொரு குவாட்ரண்டோட வேல்யூ அவங்க செக் பண்ணி போட்டுக்கறாங்க. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா என்ன? அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. இதே மாதிரி இந்த எக்ஸர்சைஸ் ஃபுல்லாவே ஈக்குவேஷன் சால்வ் பண்றது இதுதான். அப்ப என்ன வேல்யூ வந்தாலும் நீங்க இதே அவுட்ல நீங்க போட போறீங்க. சரிங்களா? இப்போ என்னது? இது sin இன்வெர்ஸ் இங்க வந்துரும். சரிங்களா? அப்ப என்ன ஆகும்? 2a pi by 6 equal to sin inverse of 0.6. a ஓட வேல்யூ என்னதுங்கடா? lies between எதுங்கடா? pi வரைக்கும் 0 ல இருந்து 180 டிகிரி. 180 தான். அப்ப நீங்க கம்ப்ளீட் பண்ணி கண்டுபிடிங்க. இது என்ன கிடைக்கும்? 2a pi by 6 equal to இதனோட ரேஞ்ச் என்ன வரும் பாருங்க. போட்டீங்களா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தானே? ஆமா. அப்ப என்ன வேல்யூ வரும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் தான் பண்றாங்க. இல்ல அது கம்ப்ளீட் பண்ணும்போது a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. இதே ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் வரும், செகண்ட் குவார்ட்டர் வரும். சைன் இன்வெர்ஸ் ரெண்டு இடத்துல பாசிட்டிவ். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லயும் பாசிட்டிவ், செகண்ட் குவார்ட்டர்லயும் பாசிட்டிவ். என்னாச்சு? வல்லையா ஆன்சர் வந்துச்சா? கொஞ்சம் புரியல. புரியலையா? சும்மா இத சப்ஸ்டிட்யூட் பண்ணி 0. அதை ஏன் எக்ஸா மாத்துறாங்க? இல்ல அவன் நீ எக்ஸா மாத்தி போடலாம், இல்ல அப்படியே விட்டு போடலாம். நான் எக்ஸா மாத்திர அப்படியே வச்சு தான் போடுறேன். சரியா? ஓகே. நீ எக்ஸா மாத்தி போடலாம், இல்ல அப்படியே வச்சு போடலாம். சரிங்களா? அது நீ பெருசா யோசிக்காத. இதனோட வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லு. So 2a plus pi by 6 is equal to 0.6435 radians. Sin inverse of 0.6. இல்ல sin inverse போட்டதுக்கு அப்புறம் தானே அது வருது. இல்ல அவன் x க்கு தான போடுறான். x ஓட வேல்யூ எடுத்துக்கிட்டான் பாரு. அதான் x வந்து 2a plus pi by 6. அவன் டிகிரில கொடுக்கல, ரேடியன் கொடுக்கல. டிகிரி ரேடியன் கன்வர்ட் பண்ண தெரியுமா உனக்கு? 180 by அதுதான். அந்த இதுதான் போட்டுக்கிறான். சரிங்களா? இது வந்து ரேடியன் கொடுத்துக்கலாம். அப்ப ரேடியன்ல இருந்து ஆன்சர் வருது. சரியாப்பா? ஓகே. அப்ப உனக்கு கன்வர்ட் பண்ணி போட்டுக்கிறான். அந்த 2a வச்சு போட்டுக்கிறான் பாத்தீங்களா?
நாளைக்கு சொன்னல 2a plus pi by 6 equal to 0.6435 கரெக்ட்டுங்களா? ம். அப்ப இந்த pi by 6 ல வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? ரேடியன் மாத்துவீங்க கரெக்ட்டுங்களா? ரேடியன் மாதிரி உள்ள போய் கண்டுபிடிச்சு கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துரும். சரிங்களா அப்ப? ஓகே. அப்ப 1/2 ஓட டிவைட் பண்ணும்போது இந்த ஆன்சர் வருங்க. சரிங்களா? புரியுதுங்களா? ஆ. இது ஏன் இது திரும்ப எழுதிக்கலாம்? இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் சரிங்களா? இது ரிகார்டிங் என்னது? இது செகண்ட் குவாட்ரண்ட். ஏன்னா sin இன்வெர்ஸ் எங்க பாசிட்டிவ் வரும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்லயும் பாசிட்டிவ் வரும், செகண்ட் குவாட்ரன்ட்லயும் பாசிட்டிவ் வரும். சரிங்களா? ஆ. அப்ப இது இந்த ஆன்சர் என்னது? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டோட ஆன்சர். இந்த பக்கம் வர ஆன்சர் என்னது? செகண்ட் குவாட்ரண்டோட ஆன்சர். சரியாப்பா? ஆ. அதனால தான் அந்த வேல்யூ கொடுத்துக்கிறோம். சரிங்களா? ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இது ரிகார்டிங் இந்த எக்ஸர்சைஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இது ஃபுல்லா உங்களால போட முடியும். எனக்கு ஈக்குவேஷன் சால்வ் பண்றதா. இது வந்து எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னா, இது வந்து ஐடென்டிட்டி ஃபார்முலாவோ இல்ல நார்மலா வச்சு நீங்க சால்வ் பண்ணணும். ஆக்சுவலா இந்த மாதிரி क्वेश्चन தான் கேட்பாங்க. 3 மார்க்கோ, 5 மார்க்கோ கேட்பாங்க, 4 மார்க்கோ. சரிங்களா? ஓகே. இத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு 5:30 கிளாஸ் இருக்குது. இது என்ன பண்றாங்க? ரெண்டுக்கும் காமனா cos x வெளிய எடுக்குறாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப ஆமா. என்ன எடுப்பீங்க? cos x வெளிய எடுத்துக்கிறாங்க. ரிமைனிங் டைம் இப்படி எழுதிட்டீங்க. கரெக்ட்டாப்பா? ஆ. அப்ப ஈக்குவேஷன் சால்வ் பண்றா என்னது? cos x 0 and இந்த டைம் 0. கரெக்ட்டுங்களா? ஆமா. cos வந்து எங்கெல்லாம் 0 ஆகும்? அவன் என்ன கேட்டுக்கிறான்? 0 cos to x னா 360 0. degree. ஆ cos 0 ஓட வேல்யூ என்ன? cos x வந்து எங்கெல்லாம் 0 வரும்? pi by 2 ல வரும். 270/2 அதாவது 270 வரும். cos கரெக்ட்டுங்களா? 0 வந்து 1 தானே? cos 0 எப்ப வரும்? 1. இல்லடா cos x வந்து எப்ப 0 ஆகும்? cos வந்து எந்தெந்த ஆங்கிள் 0 ஆகும்? ஓ 9 0. கரெக்ட் கரெக்ட் 90 டிகிரில ஆகும் and 90 270 டிகிரில ஆகும். கரெக்ட்டுங்களா? ஆ. அவன் அத தான் மென்ஷன் பண்ணிருப்பான். சரிங்களா? ஓகே. எதுக்கு? இதுக்கு சொல்யூஷன். இதனோட சொல்யூஷன் இது. இதுக்கு என்ன சொல்யூஷன்? 3 cos x cos minus x x minus sin x sin x equal to 0. சரிங்களா? 3 cos x equal to sin x. கரெக்ட்டுங்களா? ஆ. 3 equal to sin by cos வந்து tan x. கரெக்ட்டுங்களா? ஆ. அப்ப நீங்க கால்குலேட்டர் போடுங்க. x equal to tan inverse of x. கரெக்ட்டுங்களா? x equal to tan inverse of 3 3 ஆமா 3 தான். tan inverse of 3. 71.5. அதான் போட்டுக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ம். அப்ப எந்தெந்த குவாட்ரண்ட்? 71 போட்டா எந்தெந்த குவாட்ரண்ட்? tan வந்து எங்கெங்க பாசிட்டிவ்? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டும் குவாட்ரண்ட். ஃபோர்த்தும். சரி தேர்ட். 71 ஆட் பண்ணிக்கலாம். 180 கரெக்ட்டுங்களா? ஓகே. 180 plus 71.6. ம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ம். இவ்வளவுதான் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது. ஓகேங்களா? ஓகே. அதுதான் போட்டுக்கிறேன். சரிங்களா? ஆ. இதே மாதிரி இதை சால்வ் பண்ண முடியுமா? ஆ 2 sin இது வந்து காசு. இது பாரு காசு, இது வந்து sin ஸ்கொயர்டு. இது வந்து காசா மாத்தனா 1 minus cos squared x கரெக்ட்டா? ஆமா. அப்ப உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேனா? ஓ cos வேல்யூ. உள்ள சிம்ப்ளிஃபை பண்ணி இது கிடைக்கும். கரெக்ட்டாப்பா? ஆ. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் டெர்ம்ஸ் ஆஃப் காஸ். கரெக்ட்டுங்களா? ம். அப்ப என்ன பண்ணணும்? ஃபேக்டரைஸ் பண்ணனும் இல்ல ஃபார்முலா மெத்தட் அப்ளை பண்ணுங்க. ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? -3 and ப்ராடக்ட் டேர்ம் வந்து +2. கரெக்ட்டுங்களா? 2வும் -3 வரும். கரெக்ட்டா? அதாவது இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம், இது வந்து சம் ஆஃப் தட் டேர்ம். அப்ப அத வச்சு நீ சால்வ் பண்ணும்போது இந்த ஆன்சர் வருங்க. கரெக்ட்டுங்களா? ஆ. அவன் ஆங்கிள் எது சொல்லிக்கிறான்? 0 to 360 டிகிரி சொல்லிட்டான். அப்ப இதுல இருந்து நீ கண்டுபிடிக்கணும். என்ன ஆகும்? cos x equal என்ன கிடைக்குது? 1/2. எந்த ஆங்கிள் 1/2? cos cos 6 வந்து cos inverse of 1/2 60 டிகிரி and இங்க ஒரு 300 வரும். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் and fourth குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவார்டர் போட்டா என்ன கிடைக்கும்? 1/2 னா 30 டிகிரி நினைக்கிறேன். 30 டிகிரி அப்புறம் 330 லாஸ்ட்ல டிகிரி. 360 மைனஸ். 330 டிகிரி கரெக்ட்டுங்களா? ஆமா. அதே மாதிரி இதுக்கு என்ன கிடைக்கும்? நான் இதுக்கு போட்டுட்டேன். இந்த டைம் போட்டு. இந்த டைமுக்கு என்ன வரும்? cos வந்து 1. cos x வந்து எங்கெல்லாம் 1 கிடைக்கும்? என்னென்ன ஆங்கிள்? 0 டிகிரில கிடைக்கும். அடுத்து 360 டிகிரில கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ஆ. ஏன்னா பை வேல்யூ -1 வந்துரும். அப்ப இந்த ரெண்டுலயும் கிடைக்கும். 0 டிகிரி ஆர் 360 டிகிரி. சரியாப்பா? இப்படி தான் சால்வ் பண்ணிக்கிறாங்க. சரியாப்பா? இங்க பாருங்க. 0 2 பை 2 பைனா 360 டிகிரி. இது வந்து நமக்கு என்ன தெரியும்? பை பை 3 இது வந்து எந்த குவாட்ரனோடது? நம்மளுக்கு fourth குவாட்ரனோடது. அதாவது பை பை 3 னா பை 2 பை மைனஸ் பை பை 3. சரிங்களா? இங்க வந்து பை பை 3, இங்க வந்து 2 பை மைனஸ் பை பை 3. fourth குவாட்ரன். கரெக்ட்டாப்பா? அப்ப என்னது 6 பை மைனஸ் பை that is equal to பை 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 3. கரெக்ட்டுங்களா? ஐடியா புரியுதா? டவுட் இருக்குதா? புரியுது. அவ்வளவுதான் கண்ணு.
அப்ப இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஈக்குவேஷன் சால்விங். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா முடிச்சிருங்க. சரிங்களா? ஓகே. இதே ஐடியா தான். உட்கார்ந்து சால்வ் பண்ணி பார்த்து ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். சரிங்களா? ஒரு 7:45 பண்ணி நீ ஜாயின் பண்ணு. நான் இந்த ட்ரிகோனோமெட்ரி ஐடென்டிட்டிஸ் சால்வ் பண்றேன். 7:35க்கு 7:35க்கு ரெடி இருக்கு. சரியா? இத வச்சு சால்வ் பண்ண முடியுமா? கொஞ்சம் பிராக்டீஸ் பண்றியா? என்ன சார்? இல்ல கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ணிட்டு வரியா கண்ணு?